ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபிஜித் நட்சத்திரம் பற்றி. அபிஜித் பேர் பார்த்த மூலியம் நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த நட்சத்திரம் நம்ம கேள்விப்பட்டதுக்கு மாட்டோமே அப்படி தானே நீங்கள் யோசிக்கிறீங்க? ஆமாங்க, இது அதிகமாக நம்ம யாரும் பேசியிருக்க மாட்டோம். 28 நட்சத்திரங்கள்ன்றதை நம்ம கணக்கே வச்சுருக்க மாட்டோம். 27 நட்சத்திரங்கள் மட்டும்தான் நம்ம எல்லா அஸ்ட்ராலஜிஸும் சொல்கிற ஒரு தகவலாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திரன்றது 28வது நட்சத்திரம்ன்றது பழங்கால ஜோதிட நூலில் கணக்கிட்டிருக்காங்க. இந்த நட்சத்திரம் எதுக்கு நடுவில் வரும்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் நட்சத்திரத்தோட கடைசி 4 நாளிகையும் திருவோண நட்சத்திரத்தோட ஆரம்ப 4 நாளிகையும் சேர்ந்த காலப்பகுதி தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். சரி, இந்த நட்சத்திரம் ஏன் மறைஞ்சிருக்கு? இது ஏன் யாரும் அதிகமாக பேசப்படலை? அப்படி இந்த நட்சத்திரோட முக்கியமான பண்புகள் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட அம்சமான பிரம்மா தான் நம்ம எல்லாரோட தலையெழுத்தும் எழுதுவார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்போ பிரம்மா எவ்வளோ பவர்ஃபுல்லானவர். ஆனால் அவரோட அதிபதியாக இருக்கிற அந்த நட்சத்திரத்தை ஏன் அதிகமாக யாரும் பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பேரே அபிஜித்துன்றது வெற்றி பெறுபவர், தோற்கடிக்க முடியாதவர். அப்படின்னா என்னதுன்னா, இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுடைய எல்லா விஷயமும் வெற்றி பெறும். அவங்களால யாரையும் தோற்கடிக்க முடியாது. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிலேயே இருப்பாங்க. எல்லாத்தோட ஆதிக்கம் சேர்ந்துறவங்களாம் இருப்பாங்க அப்படின்றது தான் மேஜரான பொருள். சரி, இந்த நட்சத்திரத்தை ஏன் அதிகமாக யாரும் பேசுறது கிடையாது அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன புராண கதை இருக்குது. மகாபாரதம் நடந்திருந்த டைமில் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, எதிரிகள் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி அவங்கள வீழ்த்திடக்கூடாதுன்றதுக்காக இந்த நட்சத்திரத்தை மறைச்சி வச்சதா ஒரு கதை இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்றது தெரியாது. பட் இது மாதிரி ஒரு புராண கதை இருக்குது. அதனால் இந்த நட்சத்திரம் அதிகமான பேச்சு பொருளில் வரதில்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச 27 நட்சத்திரம் மட்டும்தான் நம்ம வழக்கமாக நம்ம பேசுகிறது. இந்த நட்சத்திரத்தோட கால அளவு எப்படி இருக்கும்னா 48 நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது உத்திராடம் நட்சத்திரத்தோட கடைசி 4 நாளிகையும் திருவோணம் நட்சத்திரத்தோட ஆரம்ப 4 நாளிகையும் கலந்த ஒரு பகுதின்றதுனால அந்த அளவுக்கு அது அவ்வளோ நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக நட்சத்திரம் இருக்காது. 48 நிமிஷம் மட்டும்தான் அந்த நட்சத்திரம் இருக்கும். அண்டு இது எந்த ராசி மண்டலத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியில் தான் இது அமைஞ்சிருக்கும். சரி, இது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி, அதுவும் 48 நிமிஷம் இருக்கிற ஒரு நட்சத்திரம். அதனால் நம்ம அதிகமாக இதை பற்றி பேசியிருக்க மாட்டோம். ஆனால் அபிஜித் முகூர்த்தன்றது டெய்லியுமே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் பண்ண விருப்பப்படுறீங்க, இல்லை அந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தடங்களாகவே இருக்குது, நான் என்னால் பண்ண முடியல, அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு யோசனை இருப்பின் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா 11:45 நிமிஷத்துலேருந்து காலையில் 11:45 மணிலேருந்து 12:15 மணிக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைமுக்குள்ளே செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி பெறுன்றது பழங்கால நம்பிக்கை. அதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்குன்றதும் அந்த காலத்துலேருந்து நம்பிக்கை தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது தோஷம் பரிகாரங்கள் செய்யணும், எனக்கு நல்ல நேரமே கிடைக்க மாட்டுது, எது எடுத்தாலும் தடங்களாகவே வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த நட்சத்திரத்தோட சுப முகூர்த்தத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முகூர்த்தன்றது அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கின்றது கிடையாது. இந்த முகூர்த்தம்ன்றது டெய்லியுமே வரும். இந்த டெய்லியுமே வர முகூர்த்தம் அபிஜித் நட்சத்திரம்னா ஒரு நாளைக்கு தானே வரும். ஆனால் இது ஏன் எப்படி டெய்லியும் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனோடைய ஆதிக்கம் கொண்ட இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வெற்றி பெறுன்றதுனால தான் இதை அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான ஏதாவது தடைகள் இருப்பின் இந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் என்னென்னா, இன்றைக்கி திருவோணம் நட்சத்திரம் ஆரம்ப 4 நாளிகைக்குள்ளே நடக்க போகுது. ஸோ அப்போ ஆரம்ப 4 நாளிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:45 12:30 மணி வரைக்குமே இந்த நட்சத்திரத்தோட ஆதிக்கம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி ஏதாவது நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தால் இந்த டைமுக்குள்ளே செஞ்சு உங்களுடைய பலனை ரெட்டிப்பு ஆக்கிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி புதிய தகவலை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ யூனிவர்ஸ்.